विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। பகவானுடைய நாமக்கள்ல 90வது ஸ்லோகம் கிட்ட முடிவுக்கு வந்துருக்கோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினந்தோறும் எல்லோரும் அனுசந்தானம் பண்ண வேண்டியதான கிரந்தம். ஒரு நாளைக்கு 3 நாமம் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துல ஒழுக்கமா 1000 நாமாவும் பார்த்துடலாம். அப்படி காலம்புறது முக்கியமா ஒரு 3 நாமாக்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு, என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டே வந்தா நாள் முழுக்க நம்ம எல்லா நாமாக்கள்லயும் அர்த்தம் அனுசந்தானம் பண்ணிட்ட மாதிரி ஆகும். இது விஷ்ணு சஹஸ்ரநாமே வேதம்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வேதத்துல இருக்கிற நாமாக்களை தான் எடுத்து தனியாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்க. ஞானி நாமானி கௌனானி விக்யாதானி ஐஸ்வர்யத்துக்காக பூமியில ஐஸ்வர்யம், எல்லா விதமான ஐஸ்வர்யம், பணம் காசு மட்டும் இல்ல, மனசு நிம்மதியும் மிக சிறந்ததான ஒரு ஐஸ்வர்யம். பகவானுடைய பக்தியும் ரொம்ப ஐஸ்வர்யம். நிஜமான ஐஸ்வர்யம் என்ன? பகவான் இடத்துல ஒரு பக்தி, அது இருந்தா எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்டதான நாமக்கள். அதுல பகவானை சொல்ல முடியுதான விஸ்வமூர்த்தி முதல்லயே ஆரம்பிச்சவன் விஸ்வம் பிரபு அப்படின்னு விஸ்வம்னு ஆரம்பிச்சோம். உலகமே அவருடைய மூர்த்தி, உலகமே அவருடைய ஸ்வரூபம். அவருக்கு தனியாக ஒரு ஸ்வரூபமும் இல்லை, உலகமே அவர் தான். தங்கத்துல இருந்து செய்யறான ஆபரணம் அது தங்கம் தானே. கையில வளை போட்டிருக்கேன், அந்த வளை தங்கத்தினால செய்யப்பட்டது. இது என்னதுன்னு கேட்டா வளையம் தானே சொல்றேன், அது தங்கம் தானே சொல்றேன். அப்ப என்ன, அது வளையாக இருந்த போதிலும் அதுல தங்கம் இருக்கு. அதே போல இந்த பூமியாக இருக்கும் பொழுதும் உலகமாக காணப்பட்ட போதிலும் அந்த உலகமாக காணப்படுறது என்ன, சாட்சாத் அந்த பரமேஸ்வரன். ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா, விஸ்வம்னு ஆரம்பிச்சதான பரமாத்மா உலகமே வருத்தமோ. இவரைத்தான் விராட் வைஸ்வானரம் அப்படின்னு சொல்றார். நாம ஒழித்து இருக்கிற காலத்துல நாம் உலகத்தோட சேர்ந்திருக்கோம். எப்பாவது உலகத்தை விட்டு நீங்க இருக்கீங்களா? யாரும் இருக்க முடியாது. கண்ணை திறந்து பார்த்தா உலகம் இருக்குன்னு, கண்ணை மூடினா மனசு உலகத்தை தான் நினைக்கிறது, வேற ஏதாவது நினைக்கிறதா? பரம்பொருளை நினைக்க முடியுது உங்களால? அது என்னது, இது என்ன? உலகத்துல ஏதோ ஒரு பகுதி நினைச்சுட்டே இருக்க. ஆகிய இந்த உலகத்தை நினைக்கிறதுனால உங்களுக்கே உலகம் வருது. விவாகம் இது போல சந்தர்ப்பத்துல போனேன், ஆகாரத்துக்கு உட்கார்ந்து இருக்கேன், முதல்ல அப்பளம் போட்டு இருக்க, உங்களுக்கு போடல, ஏன் அப்பளமே இங்க வாங்குங்க, அப்பளம் அப்படின்னு கூப்பிடுவேன். அவர் பேர் அப்பளமா? அதே மாதிரிதான் உலகத்துல நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு உலகம் முழுது. ஓய்ட்டு இருக்க உங்களுக்கு என்ன பேரு? விஸ்வன் அப்படின்னு. இந்த விஸ்வன் தனியா இண்டிவிஜுவலா இருக்கும் பொழுது நிச்சயம்னு சொல்றேன். சமஷ்டியா உலகத்துல இருக்கிற எல்லா விஸ்வானையும் சேர்த்து எல்லாமும் சேர்த்து பார்க்கணுமே, அதான் வைஸ்வானரம்னு வேற. இப்படிப்பட்டதான உலகமே ஒரு சுரூபமா இருக்கக்கூடியதான பரம்பொருள் இருக்க பற்றியில அந்த பரம்பொருள் தான் விஸ்வமூர்த்தின்னு பேரு. விஸ்வமே மூர்த்தினா உலகம், உருவம். அவருடைய உருவம் உலகமாக இருக்கு. பல உருவங்கள்ல அவர் இருக்க. உலகங்கள் ஒரு உருவம். தங்கம் வளையா இருக்கு, செங்கிலியா இருக்கு, மூக்குத்தியா இருக்கு, தோடா இருக்கு, சரி ஏதோ ஸ்வரூபமா இருக்கு. ஒரே தங்கம் இத்தனை உருவங்கள் எடுத்துட்ட மாதிரி ஒரே பிரபு இத்தனை உருவங்கள் எடுத்துருக்க. அந்த உலகங்கள் அந்த உருவத்துல ஒரு உருவம் உலகம். இது உலகமும் இதையே தனியாக போட்டு சொல்லணுமே அவருக்கு. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கவலைப்படாதுங்க.
உலகத்துல பரம்பொருளை பார்க்கணும். இதம் சர்வம் யகயமாத்மா. ஒரு ஞானியா இருக்கிறவன் உலகத்தை பார்க்கும் பொழுது உலகமாக பார்க்கிற, உலகத்துல பரம்பொருளை பார்க்கிற. நாமெல்லாம் பரம்பொருளுக்குள்ள உலகம் இருக்குன்னு பார்த்தோம். எதை வழிட்டு இருக்கோம்? கிருஷ்ண பரமாத்மா அவர் வாயிலிருந்து யசோதத்தை காட்டுற உலகம் முழுக்க காணப்பட்டது. அதுக்குள்ள ஒரு யசோதா, அதுக்குள்ள ஒரு கிருஷ்ணன் காணப்பட்டதும்பா. அப்ப என்ன, எல்லா உலகங்களும் அவருக்குள்ள இருக்கு. அவருக்குள்ள இருக்கக்கூடியதான உலகம் தான் வெளியில தெரியுது. ஜகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனக மாயா கல்வித தேச கால கலனா. மாயினால என்ன ஆயிடுச்சு, உள்ள இருக்கிற பொருள் வெளியில இருக்கா போல காணப்படுறது. கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க வெளியில, கண்ணாடிக்கு வெளியில இருக்கிற நீங்கள் கண்ணாடிக்கு உள்ள இருக்கிறதா தெரியுது. இது வந்து கண்ணாடிக்கு வெளியில நான் நிக்கிறேன், கண்ணாடிக்குள்ள நீங்க எப்படி இருக்கு, அதே மாதிரிதான் இந்த மாயினால பரமாத்மா என்ன பண்ற, நமக்குள்ள இருந்த போதிலும் வெளியில இருக்கா போல காணப்படுது. உலகம் முழுக்க அவரால் செய்யப்பட்டது, அவருடைய உருவமாக இருக்கு. ஆகியானவருக்கு விஸ்வமே உலகமே உருவமாக கொண்டவர். அதனால விஸ்வமூர்த்தி. இந்த உலகத்தை நாம் எப்படி பார்க்கணும்? பரம்பொருளாக பார்க்கணும். உலகத்தை உலகமாகவே பார்ப்பதனால்தான் நமக்கு உலகத்துல பற்றுதல் ஏற்படுகிறது. எந்த பொருள் பார்த்தாலும் இது நல்லா இருக்கு, இதுல மதுரை இருந்தா நல்லா இருக்குது, இல்ல இது நல்லா இல்லையே, இது வேண்டாம், இப்படின்னு விருப்பு வெறுப்புகள்னா உலகத்தை பார்த்து ஏற்படுவதற்கு காரணம் உலகத்தை உலகமாக பார்க்கிறேன், உலகத்தை உங்களுக்கு உபயோகப்படும்படி பார்க்கிறேன். ஆனா உலகமானது பரம்பொருளாக பார்க்கிறேன். சர்வம் கல்விதம் பிரம்மா சஜ்ஜலானி சாந்த உபாசித்தா அப்படிங்கிறது சாந்தோக்கியப்படுது. சர்வம் கல்விதம் பிரம்மா, இது என்று நினைக்கப்படும் பொருள்கள் எல்லாமே பிரம்மந்தான்னு பாருங்க. எல்லா இடத்துலையும் பிரம்மமாக பார்க்கணும். ஆகையால்தான் நம்ம நாட்டுல இன்னொருத்தர பார்த்ததுமே ரெண்டு கை கொடுத்து நமஸ்காரம். வெள்ளக்கார மாதிரி கை கொடுக்கறது இல்லை. ஒருத்தர் தொடப்படாது, தெரியல. ஒருத்தர் தொட்டா ரெண்டு பேரும் ஸ்நானம் பண்ணணும். சாஸ்திரம் அப்படித்தான் சொல்றது. ஆகையால் ஒருத்தரை பார்த்ததுமே கை கூப்பி நமஸ்காரம் பண்ணணும். யாருக்கு நம்மளோட ரொம்ப சின்னவராச்சு அவருக்கே நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அவருக்கே நீங்க நமஸ்காரம் பண்றது. அவருடைய இதயத்துல இருக்கக்கூடியதான பரம்பொருளுக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு. ஆகையால் ஒவ்வொரு இடத்திலையும் அவர் பரமாத்மா உள்ள இருக்க. அதனால அவருக்கு என்ன பேரு? விஸ்வமூர்த்தி. மூர்த்தின்னா உருவம்னு அர்த்தம். கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணனுடைய உருவம், ராமமூர்த்தி ராமனுடைய உருவம். அதே போலயே ராமனே உருவெடுத்து இவர் வந்திருக்கார். ராமமூர்த்தி. கிருஷ்ணனே உருவெடுத்து இவர் வந்திருக்கார். கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ராமா கிருஷ்ணா இப்படின்னா இவங்களோட மூர்த்தின்னு சேர்க்கணும். அதே போல சிவமூர்த்தின்னு சொல்றது இல்லை. சில பேர் வச்சிருந்தா நமக்கு வெளியில சாதாரணமா. ஏன்னா அந்த உருவம்ங்கிறது ஒரு சுரூபம். அப்படி சுந்தரம் பரம மகாவிஷ்ணு பேர். அதனால ருத்ரமூர்த்தி. அடுத்தது மகாமூர்த்தி. இப்ப உலகம் ஒரு மூர்த்தின்னு சொன்ன, இந்த உலகங்கள்லாம் சேர்ந்து ஒரு மூர்த்தி இருக்கு. ஒரு உலகம் மட்டும் இல்ல, இது போல பல உலகங்கள் சேர்ந்து. ஏன்னா நீங்க பார்க்கறது ஒரு பூமியை தான் பார்த்துட்டு இருக்கேன். போல பல பூமிகள் இருக்கான், பல உலகம் இருக்கு. இந்த பூமிக்கு மேலேயே 6 உலகங்கள் இருக்கு, கீழே 7 உலகங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்துதான் ஒரு புவனம் இருக்கு. சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு பேரு புவனான்னு கூப்பிடுறாங்க. இது புவனா இல்ல, புவனேஸ்வரின்னு இருக்கு. அது ஈஸ்வரியை வச்சுட்டு வேறு புவனான்னு கூப்பிட்டு. வஸ்துதா இந்த புவனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம். இப்படி 7 லோகங்கள் புண்ணியம் பண்ணியதான லோகங்களாம். மேல மேல புண்ணியம் பண்ணிட்டே இருக்காங்க. பூலோகத்தை விட மேல புவகா லோகத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணிடுவாள்லாம் இருப்பா. அதே போல ஸ்வர்க லோகத்துக்கு பண்ணினா புண்ணியத்தை அனுபவிச்சிருக்கவானே இருக்கா. இப்படி பிரம்மலோகத்துல நிர்ணயிக்காம அவ்வளவு புண்ணியம் பண்ணினவா இருக்கா. அப்படிப்பட்டதான லோகங்கள் பூமிக்கு மேல 6 இருக்கு. பூமிக்கு கீழே இருக்கிற லோகங்கள் நம்மளோட மோசமான இருக்குங்க. அதெல்லாம் அப்படின்னு
அத்தனை லோகங்களும் கீழே இருக்கு. அத்தனை லோகங்களும் என்ன தெரியுமோ, இந்த லோகங்கள்னா பாபம் பண்ணிடுவாள் இங்க இருக்க. புண்ணியம் பண்ணிவாங்க கூட கொஞ்சம் பேர் இருப்பா. ஏன்னா அதுக்கு அதிபதியா இருக்கிறவாங்க இருக்காளோ அவா இருப்பாங்க. ஜனதை பிராயண பாபம் பண்ணிடுவா. பாம்பு தேடு இவைகள்லாம் கீழே இருக்கும். அப்படிப்பட்டதான லோகங்கள், கீழ் 7 லோகங்கள், மேல 6 லோகங்கள், நடுவுல ஒரு பூலோகம் எல்லாம் சேர்ந்து சதுர்தச புவனாதி 16 புவனங்கள். இது வந்து சேர்த்து வைத்துள்ள புவனேஸ்வரியில். இதே போலயே புவனங்கள் லட்ச கோடி அண்ட நாயிகா. 1 லட்சத்தை 1 கோடியாக இருக்கிற எவ்வளவோ அவ்வளவு அண்டங்கள் இருக்கான். ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு சூரியன் இருக்க. இத்தனை அண்டங்களையும் அத்தனையும் பகவான் ஆதிசேஷாவதாரமா எடுத்துக்கொண்டு அந்த ஆதிசேஷத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கார். தன் தலையில சுமத்துட்டு இருக்கார். அந்த ஆதிசேஷன் நடுவுல பகவான் வேற படுத்துட்டு இருக்கார். அப்ப அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும், இதை தாங்கணும்னு ஆதிசேஷன் எவ்வளவு பெருசா இருக்கணும். அதுக்குள்ள மகாவிஷ்ணு அந்த ஆதிசேஷனுக்கு தாங்கக்கூடியதான சக்தியை வருவணும். அப்படின்னு அவரால் தானே எல்லாமும் தாங்கக்கூடியதான திறமை ஆதிசேஷனுக்கு வந்தது. ஆகையால் அவரையே வளர்த்துருக்க. அவருடைய உருவம் எவ்வளவு இருக்கும் பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கும். அதனாலதான் மகாமூர்த்தி. சாதாரணமா நீங்க கோயில் எடுத்து போனீங்கன்னா எந்த பகுதியும் பெரிய விக்கிரகமா இருக்கிறது நீங்க பார்த்திருக்கலாம். பரமேஸ்வரி விக்கிரகம் ரொம்ப பெருசா இருக்காது, ரொம்ப சின்னதாதான் இருக்கும். அம்பாடி விக்கிரகம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா எல்லாரோட ரொம்ப பெருசா இருக்கக்கூடியதான விக்கிரகம் நீங்க பார்த்தீங்கன்னா அனுமார் விக்கிரகம். சாதாரணமா அனுமாரம் எவ்வளவு பெருசா இருந்தா அவ்வளவு சக்தி அப்படின்னு. அதே விதமா விக்கிரகங்கள்ல போனேன்னா பகவான் ரங்கநாத சுவாமி இருக்க பார்த்தீங்கன்னா அது பெரிய விக்கிரகமா. ஏன்னா இந்த மூர்த்தி அப்படி சாதாரணமாக சின்னதா. மற்ற விக்கிரகங்கள்லாம் ஏன் சின்னதா வச்சுக்கிறோம், நம்ம மனசுல அதை தரிக்கணும்னு வச்சா. சின்னதா இருந்தா நம்ம பார்த்து நம்ம மனசுல அதை நிறுத்திக்கலாம். நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அர்ச்சனை பண்ற பரியந்தான் பகவானை பாக்குறேன், ரொம்ப ஆனந்தமா பாக்குறேன். அவர் குப்பம் போடுறதோ குங்குமத்தை போடுறதோ எல்லாம் பாக்குறாங்க. ஊதுவத்தி எடுத்தாலும் ஊதுவத்தி தீபம் எல்லாம் பாக்குறேன். அவர் கப்போட ஆரஞ்சு பண்றதோட கண்ணைக்கு வீசி போட்டுட்டு எப்ப பார்க்கணுமோ அப்ப முடியுது. கப்போட ஆரஞ்சு எடுத்தது அப்படியே கண்ணை போயிட்டு அந்த கண்ணை ஏதாவது தெரிய போறதால 2 கைக்கு தூக்கி அந்த கண்ணுக்கு முன்னாடி வச்சு விடுறோம். ஆனா நியாயமா என்ன பண்ணணும், வரும்பொழுது பகவான நம்ம பார்த்துட்டு அப்புறம் கண்ணை மூடிட்டு அந்த உருவம் எப்படி இருக்குன்னு மனசுல நினைச்சுக்கணும். அந்த உருவம் அவ்வளவு பெரிய உருவமா மாறும். எதுக்கு அப்படி சொல்றது, உலகளந்த வருமானத்தவால். அதே போல அவர் ஆதிசேஷனா இருக்கும் பொழுது ரொம்ப பெரிய சுரூபமா இருக்கும். அதை பார்க்கணும். அனோரணியான் மகோமதிதான் ஆத்மஸ்யோயாம் சமஸ்ரதோ பத்யதிகீதோகா அணுவாகவும் இருக்கார். பெரிய பொருளை விட பெருசாகவும் இருக்கார். அதாவது அவருடைய விக்கிரகம் சின்னதாகவும் இருக்கும், பெரியதாகவும் இருக்கான். அந்த விக்கிரகத்தை பார்த்து நம்ம அவருடைய பாதங்களை மனசுல இருந்தா போதும். நான் ஏன் எப்பவுமே ஆதிசேஷத்தை படத்துல இருக்கிற மகாவிஷ்ணுக்கு கற்பூர ஆரத்தி பண்ணும்போது என்ன பண்ண, பாதங்களை பாருவோம் அப்படின்பா. பாதங்களுக்கு தான் கற்பூரங்கள் கொடுப்போம். விவகாரம் என்ன, அது நம்ம மனசுல நிறுத்திக்கிறோம். அந்த பாதங்களானது அது விசேஷமாக நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குங்கிற பாதங்களை தியானம் பண்ணணும். அவ்வளவு பெரிய மூர்த்தியா இருந்தாலும் நாம் பார்க்கறது பாதங்களில் அப்படிங்கிற வார்த்தை அவ்வளவு பெரிய மூர்த்தியா இருக்கான்னு சொல்லப்படுறது. மகாமூர்த்தி சேஷபதியங்க தாயினா மகதி மூர்த்தி. பெரிய மூர்த்தி அது சேஷபதியங்கம். ஆதிசேஷனுடைய அவருடைய மடியில படுத்திருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுடைய உருவமானது மகாமூர்த்தி. விஷ்ணுமூர்த்தின்னு பார்த்தோம், அடுத்தது மகாமூர்த்தி, அதுக்கப்புறம் தீர்த்தமூர்த்தி. நம்மளுடைய உருவம் இருக்க சாதாரணமா யாராலையும் பார்க்க முடியாது. அந்த பிரகாசம் ரொம்ப மனுஷனுடைய மனசுக்கு அவன் புலன்கள் ஓரளவுக்கு தான் கிரகிக்க. அதுக்கு மேல குணம் அதிகமா இருந்தா அது கிரகிக்க. இப்ப கண்ணுக்கு
ஓரளவுக்கு லைட் இருந்தாதான் கிடைக்கும். அதை விட லைட் ஜாஸ்தியா இருந்தா கண்ணை ஆட்டோமேட்டிக்கா மூடிடும். மின்னலை பார்த்தேனும் மின்னலை பார்க்க முடியும். நீங்க பார்க்கணும்னு என்னதான் முயற்சி பண்ணினாலும் அந்த மின்னல் வரப்ப ஆட்டோமேட்டிக்கா கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய நிலையமா இதை மூடிவிடும். நீங்க அப்படியே இழுத்து விட்டுருந்தாலும் உங்களை நிக்காது, மூடிடும் அந்த சமயத்துல. என்னன்னா அவ்வளவு பிரைட்னஸ், அந்த ஒரு ஒளியை உங்க கண்ணால பார்க்க முடியாது. வளர்ந்தோம். ஆனா இந்த மின்னல் அவருக்கு முன்னாடி என்ன கணக்குன்னு சூரியோ பாதிர சந்திர தாரகம் தேவா வித்யுதோ பாந்தி குதோயமத்ரே நஹிமா வித்யுதா நபான். இந்த மின்னல் கண்ணா இருக்கிறதுல அவரை ஒழிக்கல, அந்த மின்னல்கள் அவரால் ஒழிக்கப்படுகிறது. இந்த ஒரு மின்னலை நீங்க பார்க்க முடியல, அவ்வளவு மின்னல்கள் சேர்ந்து இருக்கக்கூடியதான அவருடைய ஒரு தேஜத்தை உங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதான் சொல்றார் அவரே, பகவத்கீதையில அசுரர்கள் விஸ்வரூபத்தை காமிச்சிருக்கேன். அந்த விஸ்வரூபத்தை பார்த்து சொல்றார், சுவாமி உங்களை நான் பார்க்க முடியலையே, அந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கு? ஒரு ஆகாசத்துல 1000 சூரியர்கள் ஒரே தினம் ஒதித்தா நடக்கிற காரியமா இல்லை. ஒவ்வொரு சூரியனுக்கு ஒரு சூரியன் தான் இருப்பார். ஆனா ஒரு சமயத்துல 1000 சூரியர்கள் ஒரே சமயத்துல உதித்து இருப்பாரே. ஆனால் அப்பொழுது எவ்வளவு வெளிச்சம் இருக்கோ அந்த வெளிச்சம் இது ஒப்பிடலாம். அது எரிவா இத்தனை பேர் ஒரே தினம் ஒதித்திருப்பாரே. ஆனால் அப்பொழுது வேண்டாலும் இப்படிப்பட்டதான ஒரு மொழி அவருக்கு இருக்கு என்று சொல்லலாமோ என்னமோ அப்படிங்கிறாங்க. அத்தனை மொழி இருக்கு. ஆகியாதான் அவருக்கு என்ன பேரு? தீப்தமூர்த்தி. அந்த தீப்தியை நீங்க பார்க்க முடியாது. அது என்ன? சத்திய பாசா அவருடைய பிரகாசத்தினால்தான் உலகம் எல்லாம் பிரகாசிக்கிறது. சூரியன் எல்லாம் பிரகாசம். சூரியனோ சந்திரனோ என்னோ அத்தனையோ சார் எது உலகத்துல ஒளிக்கிறதோ அந்த ஒளி எல்லாம் அவரிடத்தில் ஒளியை பெற்று அதுக்கப்புறம் பிரகாசிக்கிறது. ஆகிய சூரியன் இருக்கிற ஒளி என்ன? அதான் அகிலம். சூரியன் இருக்கக்கூடியதான தேஜஸ் அவர் தான் என்னுடைய ஒளித்தான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கார். அவருடைய சொருபம் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர். அவர் எப்படி இருக்கணும்? ஒளி உள்ளவரா இருக்கார். ஒருத்தனை பணக்காரனா ஒருத்தர் பண்றான் சார். அப்ப அவன் எப்படி இருக்கணும்? இன்னொருத்தனை பணக்காரனா ஆக்கிறவன் அவன் தானே பணக்காரனா இருந்தா தானே மற்றவர்களை பணக்காரனா ஆக்க முடியும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மின்னலுக்கும் அக்னிக்கும் மற்ற அத்தனை பொருள்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடியதான அவர் எவ்வளவு ஒளியோடு கூடியவர். இந்த சூரியனிடத்திலே இருக்கக்கூடியதான ஒளி இருக்கே, இதே இவ்வளவு என்று நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அனுமர் வாயுபுத்திரன் குழந்தை, சின்ன குழந்தை, 2-3 நாள் தான் இருக்கு ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணார்? பெரிய சூரியனை பார்த்தாராம். பார்த்ததுமே அவருக்கு ஒரு ஆசை வந்து, அது மாம்பழம் நினைச்சார். என்ன பண்ண நினைச்சு விட்டு இங்க இருந்து அதை குடிக்கணும்னு ஒரு சின்ன குழந்தையும் தான் அது ஒன்றும் தெரியல. வேற இதை குடிக்கணும் குதிக்க ஆரம்பிச்சார். அவருக்கு அந்த சக்தி சின்ன வயசுலயே வந்துருது. ஆனா அவர் போயிட்டே இருக்கப்ப ஒரு 2 மைல் 3 மைல் மேல போன அந்த சூரிய ஒளியானது, அந்த உஷ்ணமானது அவரால் தாங்க முடியல. சின்ன குழந்தையும் இல்லையா, என்ன ஆச்சுன்னு அங்க இருந்து கீழே விழுந்தார். கீழே விழுந்ததுமே என்ன கீழே அடிபட்டு அந்த தாடையில அடிபட்டு தாடை கொஞ்சம் முன்னால வந்துருச்சு. இது என்ன பண்ணார்? வாயு பார்த்தாரு. வாயு பகவான் இதை பார்த்தார். பார்த்ததுமே வாயு பகவானுக்கு கோபம் உண்டு. என் பையன் உங்களுக்கு தெரியுமா தெரியாத? அது மாதிரி என் பையன் தெரியாத. அப்ப நீங்க அவர் மேல வந்தா நீங்க அதை கீழே குடிச்சு தந்தவரா? அவருக்கு ஒண்ணும் இல்லாம பண்ண வேண்டியதுதானே நீங்க. ஆகையால் போச்சு என்ன பண்ண அட்டை எடுத்து நின்றுட்டார். ஒரு க்ஷணம் என்ன ஆச்சுன்னா எல்லோருக்கும் மூச்சு தட்ட ஆரம்பிச்சது. இன்க்ளூடிங் டாக்டர் கேள்வி மூச்சு தட்ட ஆரம்பிச்சது. பிரம்மதேவர் வந்த, என்ன சார் இப்பவே பிரளயம் வந்துடும் போல இருக்க, என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தா
வாயிலே அசையல அப்படின்னு வாய் வருவாங்க வர வந்து என்ன சுவாமியாச்சு என்ன அப்படின்னு என் பையனை சூரியன் ஏன் இப்ப நான் செய்ய மாட்டேன், அவரை கவனிச்சுக்கணும், பையனுக்கு ஏதாவது அடிப்பட்ட சீக்கிரமா கவனிச்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் பார்த்து நீங்க உங்க பொண்ணு மாதிரி அசைய ஆரம்பிங்களோ குழந்தைக்கு ஒரு விதமான தோட்டமும் இல்லாம நான் பார்க்கிறேன். இனிமேல சூரியன் அவரை ஒண்ணும் பண்ண மாட்டார், நெருப்பு ஒண்ணும் பண்ணாது, காற்று ஒண்ணும் பண்ணாது, அவருக்கு எல்லா விதமான சக்தியும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வரத்தை கொடுத்தார். எந்த அஸ்திரமும் என்னுடைய அஸ்திரம் உட்பட பிரம்ம அஸ்திரம் உட்பட அவரை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு வரத்து கொடுத்தார். அவர் அப்படி வரத்தை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன அவருடைய ஆடையானது கீழே விழுந்து நீங்கிட்டு அது அவ்வளவுதான் அப்படியே இருக்கட்டும். அதனாலதான் அணுன்னா தாடைன்னு அர்த்தம். அது நீளமான தாடையம் உள்ளவர், அதனால அவருக்கு அனுமான்னு பேரு. இப்படிப்பட்டதான அனுமன் அவருக்கு எந்த அஸ்திரமும் எந்த ஒன்றும் பண்ணாது, எந்த பானம் எது போட்டாலும் உண்டாது. சுந்தரகண்டத்துல பார்த்தேன்னா கையில ஒரு தாப்பா கட்டை எடுத்துட்டு அத்தனை சைன்யங்களும் கொண்டு விட்டார். வேற ஒரு ஆயுதமும் ஒண்ணும் கிடையாது, வெறும் தாப்பா கட்டை தான் இருக்குது. அதை எடுத்து நான் அத்தனை வேலையை சொன்னேன். அக்ஷயகுமார்னு சொன்னார், இந்த ராவணனுடைய பையன். இவன் என்ன பண்ண மேல ஆகாசத்துல குதிச்சுட்டு இருக்கார், அந்த குழந்தையும் குதிச்சிடலாம். என்ன பண்ணினா அவருடைய காலை பிடிச்சிட்டு இந்த குஜராத்திக்காரெல்லாம் துணி தோப்பா பாருங்க, அது மாதிரி துணி கொடுத்துருந்தார். கை கால தனித்தனியா போயிடுச்சு. அந்த துஷ்ட சம்ஹாரங்கிறது அவனுக்கு அப்படி அந்த அனுமானம் மாதிரி அவருக்கு ஒரு அஸ்திரம் கடைசியில பிரம்மாஸ்திரம் போடுறான். எந்திரிச்சு பிரம்மாஸ்திரத்துக்கு தானே இஷ்டப்பட்டு தானே அதுக்கு அடங்கி விட்டார். ஏன்னா பிரம்மதேவர் தானே நமக்கு இவ்வளவு வரத்தை கொடுத்துருக்கு, இவ்வளவு காப்பாத்திருக்காரு. அப்படிப்பட்டதாக அவரையும் நம்ம மதிக்கிறேன்னு நல்லா இருக்காது. ஆகையால் பிரம்மாஸ்திரம் போட்டவரு பிரம்மாஸ்திரத்துக்கு தான் அடங்கின. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன தெரியுதுன்னு ஒண்ணும் தெரியாம கை காரங்கள நூல் அதையும் கயிறு அதையும் கட்டிட்டாலாம். இந்திரஜித் வந்து அழறான். ஏதாச்சுன்னு பிரம்மாஸ்திரத்துல கட்டின பிறகு இவரோட கயிறாத கட்டின இடையாத பிரம்மாஸ்திரம் விட்டு போயிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பண்ணிருக்கேன், அதையும் விட்டு ஒரு பண்ணிட்டு. ஆனா அனுமார் பார்த்துட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னு இவாள்லாம் என்ன சம்பந்தம் ராவணன் கிட்ட போற ராவணன் பார்க்கலாம். ஆனா நடந்து போனதை விட்டு சம்பந்தத்து போட்டுமே அப்படி அங்கே போறதுமே அங்கே பார்த்த ராவணனை பார்த்து ஆச்சரியப்படுற. என்ன இந்த தர்மமான பலவான் இவன் இடத்துல பலம் இது அதர்மம் இல்லாத போன ஊரகத்துக்கும் ராஜாவா இருக்கக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அவ்வளவு வசதி, அவ்வளவு சிவபக்தி, அவ்வளவு வீரியம், பலம், தேஜஸ் எல்லாம் இருக்க அப்படின்னு பார்த்து அப்புறம் இவர் உட்கார்றதுக்கு சீட்டு கொடுக்கல ராவணன். என்ன பண்ணிடுறாரு தெரியுமோ, நான் தன்னுடைய வாழையே சுத்தி நீளமா ஆக்கி வரிசையை சுத்தி சுத்தி ராவணனுக்கு சமானமா மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன சார் உங்களுக்கு சீட்டு இருக்கு, எனக்கு சீட்டு எவ்வளவு நிக்க வச்சு பேசுறேன் அப்படின்னு அப்படி உட்கார்ந்து ஏன்னா இது சீட்டு தானா தயார் பண்ணிட்ட அவரால் ஒண்ணும் சொல்ல முடியல. ஜம்மன்னு உட்கார்ந்து இருக்க இவ்வாரம் முழுக்க சொல்லிவிட்டு ஜெயதி பலோ ராம லக்ஷ்மணஸ்ய மகாபல ராஜா ஜெயதி சுக்ரீவா ராகவேணாபிபாலிதா. அதிபலமான ராமன் ஜெயிப்பான், லக்ஷ்மணன் ஜெயிப்பார், ராஜா ஜெயதி. ஒரு ராஜாக்கு முன்னால பேச வேண்டியது ராஜா ஜெயதி சுக்ரீவா ராகவேணாபிபாலிதா அப்படின்னு சொல்லி அவரை பயமுறுத்தி அதுக்கப்புறம் வந்தாங்க இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் கதை தெரியும், அதுக்காக ஏன் சொல்ல வந்தேன். அப்படி ஒரு சூரியனுக்கே இவ்வளவு பவர் இருக்கணையானால் 1000 சூரியன்கள் கொண்டதான ஒரு ஸ்வரூபத்தை அதை விட வசதியா இருக்கிற ஸ்வரூபம் பகவானுடைய ஸ்வரூபம். ஆகையால் பகவானுடைய ஸ்வரூபத்தை யாராலையும் பார்க்க முடியாது, அவரை நேர கண்களோட பார்க்க முடியாது. ஆனா எப்படி பார்க்கலாம் நீங்க அப்படின்னு கேட்டேன்னா இதயத்துல பார்க்கலாம். அந்த ஸ்வரூபத்தையும் இதயத்துல நீங்க பார்க்கலாம். அதனால்தான் ஹிருதயமானது எல்லாத்துக்கும் பரமே பராங்கே அப்படி எல்லாம் சொன்னது பார்த்தீங்களா. எந்த உருவமா இருந்தாலும் அவரை தாங்கள் கண்ணால பார்க்க முடியுது, ஆனா மனசுனால பார்க்கலாம், இதயத்தினால பார்க்கலாம். அவருடைய உருவம் தேஜஸ் அவ்வளவு இருக்கிறதுனால கண்ணால பார்க்க முடியாது. அவருடைய உருவமானது உங்களுடைய ஃபீல்ட போயிட்டு இல்ல, உங்க கண்ணானது எதை பார்க்குமோ அப்படிப்பட்டதான சுரூபத்துல இல்லாதனால பார்க்க முடியாது. தாயாருடைய சுரூபம் என்ன சொன்னேன், தீப்த மூர்த்தி, தீப்தா
ஞானமயி மூர்த்தி அவருடைய சுரூபம் பிரகாச வடிவமா இருக்கு, ஞான வடிவமாக இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, ஞானமே அவருடைய சுரூபம். உபனிஷத் ஞானம் இருக்கு பட்சல அதே அவருடைய சுரூபம், இதை விட வேற ஒண்ணும் இல்லை. அப்படி தைஜசி மூர்த்தி, தன் இசையா தன் எடுத்துக்கொண்டதான தைஜசி மூர்த்தி, மூர்த்தி. இப்படி 3 மூர்த்தியை சொன்னேன். விஷ்ணுமூர்த்தி, மகாமூர்த்தி, தீர்த்தமூர்த்தி. அமூர்த்திமான் ஒரு என்ன போகல சரியாவே இவரு 3 மூர்த்தி கடைசியில ஒரு மூர்த்தி இல்லைன்னு நமக்கெல்லாம் மூர்த்தி இருக்கு. மூர்த்தினா உருவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கு. இந்த ஷேப் பார்த்தா அது என்ன ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கு சார். எல்லாருக்கும் 2 கண்ணு 2 காது 2 மூக்கு 1 வாய் இவ்வளவுதான் இருக்கு. ஆனா ஒருத்தருடைய முகம் பார்த்தா ஒருத்தர் மாதிரி இல்ல, கிளியரா ஐடென்டிஃபை பண்றது இவர் வேற அவர் வேற. ரெட்ட குழந்தையா இருந்தது அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அது என்ன பகவானுடைய சுழற்சியில எல்லாமே 1 கோடி மனுஷியார் பண்ணினா 1 கோடி மனுஷியாருக்கு 1 கோடி ஷேப் நினைச்சு பார்க்க முடியுமா? கடையில போய் பக்கெட் எடுத்துன்னா ஒரே எங்கேயாவது ஒரு இடத்துல புள்ளி இருந்து அதே புள்ளி எல்லா பக்கெட்டையும் இருக்கு. அது நடுவில் ஏதோ அந்த வாசனை ஏற்பட்டிருக்கு. அப்படி அதே மாதிரி ஐடென்டிக்கலா தான் உங்களால பண்ண முடியும். ஆனா பகவானுடைய என்ன பண்றது, ஒண்ணு மாதிரி ஒண்ணு இருக்காது. நமக்கெல்லாம் இந்த மூர்த்தி ஏற்பட்டிருக்க பத்தில இந்த உருவம் ஒன்று இருக்கு. இது எப்படி உருவம் வந்து இருக்கு? நான் போன ஜென்மால புண்ணியம் பாபம் கர்மா பண்ணினோம். இந்த புண்ணிய பாப கர்மாக்களை பண்ணியிருந்ததுனால இந்த கர்மாவானது என்ன ஆயிடுச்சு, அது சரீரமாக மாறிடுச்சு. கர்மாவானது விபாகத்தை அடைகிறது, அது பலத்தை கொடுக்க தொடங்குகிறது. அது ஜாதி என்னமாக இருக்கிறேன். ஆனாவா பெண்ணாவா நீளமாகவா குட்டையாவா வெளுப்பாகவா கருப்பாவா இதெல்லாம் நம்ம கர்மா பண்ணிட்டோம். இப்ப நம்ம நினைச்சு பிரயோஜனம் இல்லை. பண்ணிட்டு கர்மா அதனால அப்படி ஆயிடுது. இப்ப நம்ம கருப்பா இருக்கிற வெளுப்பா இருந்தா இந்த வெளுப்பா இருக்கிற கருப்பா இருந்தா கறி மிச்சிக்கல அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னு அந்த உருவமானது இந்த உருவம் இந்தந்த கணக்குல பிறந்த கணக்குல இருந்து மரணம் வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு சமயத்திலும் எந்தெந்த உருவம் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு. சயின்ஸ் டிஎன்ஏன்னு சொல்றோம். என்ன அதுக்குள்ள இருக்கு சார் அப்படிங்கிறோம். நானும் அதைத்தான் சொல்றேன். நீங்க பேர் வச்சிருக்கேன், நாங்க ஈஸ்வர சக்தின்னு சொல்லியிருக்கோம். அந்த பகவான் என்ன பண்ணியிருக்க, அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இப்படி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்க. அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பிறவை ஏற்பட்டிருக்க, உருவம் ஏற்பட்டிருக்க, போகம் யோகம் சுகம் துக்கம். அந்த கர்மா எப்படி மாறுறது, ஜாஸ்தியா யோகா யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கேன். இப்படி ஜாதியாகவும் ஆயுஷாகவும் போகமாகவும் மாறுவது. இது இந்த உருவமானது நமக்கு எப்படி வந்தது, நாம் செய்ததான கர்மாக்கள். மனுஷனிடத்துல ஸ்ரீவில்லும் இருக்கு, கர்மாவும் இருக்கு, பேட்டும் இருக்கு. இந்த 2 நல்ல பேட்டு வசதியா அப்படி இது வசதியா கண்ட போட்டு இந்த பேட்டுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது என்ன தெரியுமா, நாம பண்ணும்பொழுது பிரிவில்லா இருந்தது. அன்னைக்கு இருந்தாரு கர்மாவை பண்ணிடும். கர்மாவை பண்ணிடும் அது பேட்டா மாறிடுங்க. ஆகைய வெண்டைக்காய் வசதியா வெண்டைக்காய் கறிங்க பண்ணது கறி வசதியானோம். இப்ப கறியா இருக்கிறது அந்த பாக்கம் பண்றதுக்கு முன்னால வெண்டைக்காவா இருந்தது. அது இல்லாத இது வருவோம். விவகாரம் என்னன்னு, ஒரே பொருளைத்தான் சில சமயத்துல அது பிரிவுன்னு சொல்லு, அது பண்ணி முடிச்சது அது கர்மான்னு சொல்லு. ஆகையால் இது மட்டுமே அது தாழ்த்தின்னு சொல்லக்கூடாது. ஆனா இப்ப பிரிவு இல்லாத இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், பிரிவு பேர் வச்சதுனாலயே நாம் மாற்றிருந்து பெரியவர்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவாட்டம் தெரிஞ்சிருந்து நான் வேற நல்ல கர்மாவடி பண்ணலாம். ஆனா பேசுங்கிறத அது காட்டி முடிச்சாச்சுன்னா அது அவ்வளவுதான். செங்கல் தான் இருக்கு சார். இந்த செங்கல் எடுத்து தவறு கட்டிவிட்டான். ஏன்பா தவறு இப்படி கட்டினேன், ஒரு அடி தள்ளி கட்டணுது அப்படின்னு தெரியாது சார். இங்கதான் கட்ட சொன்னேன், நான் கட்ட அப்படின்னு நான் சொல்லி கட்டிட்டேன். இப்ப அந்த உடச்சல்ல செங்கல் உபயோகப்படாது, அது உடஞ்சு போயிடும். 10 செகண்ட் உடஞ்சு போயிடும். இது என்ன இல்லைன்னா அதுவே செங்கலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணலாம், இப்ப புதுசா கிடக்கும். அதே மாதிரிதான் பேட்டு வந்து பண்ணினதான கர்மாக்களுக்கு பேட்டு. அந்த பண்ணினதான கர்மாக்கள் அது பலத்தை கொடுக்காமல் போகாது. அது எப்படி பலத்தை கொடுக்கிறது, ஜாஸ்தியா யோகா. இப்படி
பண்றது. இதுதான் நமக்கு ஏன் கர்மா நாம் பண்ணினோம். நீங்க பண்ணினதான கர்மா உங்களுக்கு பலத்தை கொடுக்கு. பகவன் கர்மாவை பண்ணினாரோ ஒரு கர்மாவும். ஆகையால் அவருக்கு நம்ம மாதிரியான ஒரு ஜன்மா இல்லை. நமக்கு பிறந்ததான ஒரு ஜன்மா, நாம் பிறந்ததான ஒரு ஜன்மாவுக்கும் அவன் கொண்டதான அவதாரங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஜன்மாவானது கர்மாவனால, நாம் பண்ணியிருந்தான கர்மாவனால நமக்கு வந்திருக்கு. பகவானுக்கு அவர் இஷ்டமாக நிறைவேற்றுகிறார். என்னதுன்னு சொல்ல முடியும். வாமன் தான் நிறைவேற்றுகின்றார் போன்றோம். என்னதுன்னா ஆளாத பகவான் ராமன் தான் பரவாயில்லை. ஏன் சார் அப்படி இருக்கு? நாட்டுக்கு தான் பரவாயில்லை. இது வரைக்கும் உங்களாலே காணல. எல்லோருக்கும் பயன்படாமல லட்சுமியை போட்டு நீங்க போய் கொஞ்சம் சமாதானம் பண்ணணும். அப்படி எட்டி பார்த்தா எங்காத்துக்கு அவர்கள் என்ன கல்யாணம் ஆனது இது வரைக்கும் கோபமே வரல. என்ன இப்படி இருக்கிறோம் மம்மா இருக்கு யாரும் கீழே போய் அதுக்கப்புறம் வேற ஆட்டுக்காரங்க லோன் அடைச்சு வைத்தா அப்படின்னு அதுக்கப்புறம் திருவசுவாமியை கூப்பிட்டு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது பிரகலாதன் கூப்பிட்டு பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ணின பிறகு அவர் அடையல. அப்புறம் பக்கத்துல போய் உட்கார்ந்தா. லட்சுமி இன்னைக்கு நம்ம பாக்குறோமே முதல்ல நோருக்கு அந்த சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு சுரூபம் உயர்த்ததான குருவும் அவர் இஷ்டமாக இருப்பார். ஸ்வேச்சையா ஸ்வீகிருத மூர்த்தி, ஸ்வேச்சையா தன்னிஷ்டமாக இசையினால எடுத்துக்கொள்ள முடியுதான பல உருவங்கள் அவருக்கு இருக்கு. அதனால வேகமா அவருக்கு உருவம் இருக்கா இல்ல. பகவத்கீதை ஜன்மகர் மதமே நித்தியம் பகுதியே எண்ணித்தான ஜன்மானி கவகார்ஜுனா. எனக்கும் ஆயிரக்கணக்கான பிறகு உனக்கு இருக்கப்பா தானியம் சர்வாணி அவைகள் நான் தெரிஞ்சுக்கிறேன். எந்த சமயத்துல எந்த ஜன்மா இருந்தது, எப்படி உருவத்தை எடுத்துட்டேன், என்னென்ன பண்ணிட்டேன் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன மாயம் ரெக்கார்டு இருக்கு. இது என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு என்னென்ன பண்ணினது அப்பவே மறந்து போயிடும். எல்கேஜியில படிச்சிருந்த சொல்ல போகலாம். டீச்சருக்கு தான் ஞாபகம் இருக்கு. நமக்கு என்ன ஞாபகம் இருக்கு? எல்லாம் அன்னைக்கே மறந்துட்டோம். பரீட்சை பாஸ் பண்ணின ரிசல்ட் வந்த அடுத்த நாள் பழைய புத்தகத்துல கொண்டு பேப்பர் கடையில போட்டுருது. அது ஒரு ஆனந்தம். ஒரு வருஷமா படித்த மகிழ்ச்சி அது எடுத்து பேப்பர் கடையில புது புத்தகம் வாங்கிட்டு அதுக்கு அப்பா அட்டை போடணும், லேபிள் ஓட்டணும். பழைய புத்தகம் என்ன அது புத்தகமே இல்லை. இதுல இவருக்கு அதோட சம்பந்தம் இல்லை. இப்படி இருந்தா நம்ம இருக்கோம். அவருக்கு என்ன எல்லாமும் ஞாபகம் இருக்கும். ஆயா அவருக்கு மாயினால கிடைச்ச ஜென்மா. அந்த ஜென்மா சுதந்திரம் தனதுன்னு இல்லை. தானே ஒரு காரணத்துக்காக எடுத்துட்டா ஒரு சாமான ஆக்ட் பண்ணணும். ஒரு உருவத்தை எடுத்துட்டு இருக்கு. யமதர்மராஜாவா உருவம் போட்டான். அதை எடுத்துட்டு வெளியில வருவானா அப்படி அதை எடுத்துட்டு அந்த முடிச்சதுமே டக்குன்னு எல்லாத்தையும் விட்டு ஓடி வராதான் இல்லையா பழைய உருவத்துக்கு. அதே மாதிரிதான் இங்க வரமாட்டா அந்த காரணத்துக்காக அந்த ஸ்பேஸுக்காக உருவத்தை எடுத்தவர் நிறைவான உருவம் அவருக்கு இல்லை. மணிவந்தனா மூர்த்தி அத்தியன வித்யதே அமூர்த்திமான். கர்மாவனால ஏற்பட்டதாக மூர்த்தி அவருக்கு இல்லை. ஆகையால் அவர் அமூர்த்திமான். நமக்கும் பகவானுக்கும் அவ்வளவு அந்தரம். நமக்கு ஸ்வேட்டையே இல்லை சார். அப்படி நாம் பிறந்திருந்தா நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் என்ன பண்றா தெரியுமோ, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அழக ஜாஸ்தி ஆக்கணும். அந்த நெத்தியில நான் முடி கீழே தொங்கணும். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். பிரிஞ்சு ஏதோ சொல்றோம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு தனியை பேர் வச்சிருக்காங்க. ஒழுங்கு இப்படி என்ன பண்றா பார்த்தேடா. ஏன்னா அழகா இருக்கணும், அழகா காணப்படணும் அப்படின்னு ஜனங்கள் நகத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒண்ணு, பெயிண்ட் ரிமூவ் பண்றதுக்கு ஒண்ணு. எவ்வளவு பெரிய ஏண்டா நாம் அழகா காணப்படணும்னு சொல்றது. இது கர்மா பண்ணியிருந்தேன்னா ஒண்ணும் இல்லை, தானா காணப்படும். அதோட மட்டும் இல்லை, இப்ப உங்களுக்கு எந்த அழகு இருக்கோ, எந்த ஸ்வரூபம் இருக்கோ அந்த ஸ்வரூபத்தை பகவத் தியானத்தினால மிக சிறந்ததாக பண்ணிக்கிறார். அதை விட்டுவிட்டு டெம்பரரியா பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன் அவர் எப்படிப்பட்டவர்? அமூர்த்திவன் இப்பதான் ஒரு உறவும் இல்லைன்னு. அடுத்தது அவருடைய சொரூபம் என்ன தெரியுமோ, அநேக மூர்த்தி. என்ன பல மூர்த்திகள் உள்ளவர் அப்படிங்கிறல. இப்பதான் சொல்ல ஸ்வேட்டையா லோகானாம் உபகாரிணி பக்வீஹி மூர்த்தி பஜதே. உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணுவதற்காக பல உருவங்களை எடுத்துட்டார். ஒவ்வொரு உருவமும் 4 பேர் நல்லது பண்ணணுங்கிறதுக்காகத்தான் எடுத்துட்டார்.
ஒரு காலத்துல தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் ஒரு சண்டை வந்தது. அதுல அரக்கர்கள் ஜெயிச்சு விட்டா, தேவதர்கள் ரொம்ப இறங்கி வந்துவிட்டா, ரொம்ப கீழ்நிலையா வந்துவிட்டா. அதோட மட்டுமல்ல, அந்த அரக்கர்களுக்கு சுக்கராச்சாரியர் ஒரு குரு ஏற்பட்டார். அவரிடத்துல ரொம்ப பிரதிபத்தியா பாடச்சு. அந்த குரு பக்தியால என்ன ஆயிடுதுன்னு அவளுக்கு அந்த சுக்கராச்சாரியர் தபஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சு விட்டார். அந்த மந்திரத்துக்கு அமிர்த சஞ்சீவனின்னு பேரு. அந்த யாராவது மரணத்தை அடைஞ்சா அந்த கமண்டல ஜலத்தால தெளிச்சா அவன் திரும்பி உயிரோட வந்துடுவான். இப்படி பண்றதுனால அரக்கர்கள் யாருமே மரணிக்கிறது அடையிறது இல்லை. அவளுக்கு மறுபடியும் எவ்வளவு வந்துருது, பலம் வந்துருது. இப்ப இருக்கிறவங்க 45-50 வயசு ஆயிடுச்சுன்னா முட்டு வலிக்கிறான், மாடி ஏற முடியல அப்படிங்கிறான். என்னடா ஆச்சுன்னு சரீரம் பழசாயிடுது, அவனால கொஞ்சம் கொஞ்சமா சிரமப்படுறது. ஆனா அவளுக்கு என்னென்ன மரணத்தை அடைஞ்சா மறுபடியும் இது பண்ணிட்டா 15-16 வயசுல என்ன பலம் இருக்கும் அந்த பலம் மறுபடியும். இதனால பார்த்தா தேவதைகளுக்குலாம் ரொம்ப சிரமமாயிடுது. ஏன்னா இவாளும் போயிட்டே இருக்கா, வயசாயிட்டே இருக்கு, இதெல்லாம் ரொம்ப சக்தி குறைஞ்சிட்டே இருக்கு. ஆனா அவளுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. நம்ம எப்பதான் ஜெயிக்கிறத தெரியல. அந்த மந்திரமும் அவருக்கு தான் தெரியும், அவர் யாருக்குமே சொல்லிக் கொடுக்குறார், அவளுடைய சிஷ்யனுக்கும் சொல்லிக் கொடுக்குறார். விவகாரம் கொடுக்க கடைசியில தேவதன் போய் கேட்டதுமே மகாவிஷ்ணு, இவர் பிரம்மதேவரை கேட்டதுமே அவர் மகாவிஷ்ணு ஆயிட்டது போய் அவர் சொன்ன, உங்களுக்கு நல்லது வரணும்னா ஒரு வழி நான் சொல்லிட்டேன். என்னன்னு, நீங்களும் எல்லாம் சேர்ந்து பார்க்கறத நல்லா கடைக்கணும். கடைச்சிருந்தா அதுல இருந்து அமிர்தம் வரும். அந்த அமிர்தம் ஒரு சொட்டு பெருகினா மறுபடியும் மரணம் வராது, பண்ணுங்களேன் அப்படின்னு இருக்கேன். நீங்க அந்த பர்வதத்தை கொண்டு வரணும், அதை மத்தா போடணும், அதை கடைக்கணும். கடலுக்குள்ள கடலை கடையணும்னு வெளியே இருக்க முடியும். ஒருத்தர் வேணா ஒரு செட்டு கரையில இருக்கலாம், இன்னொரு செட்டு எங்க இருக்க முடியும், கடல் கொண்டு இருக்க முடியும். இப்படி கிடையாது சார், கூறிய பார்த்தேன். நீங்க தான் எங்களுக்கு சகாயம் பண்ணணும். சரிங்கள, மலையை கொண்டு வரதுக்கு சகாயம் பண்ணல. மலை இடத்துக்கு கடல் தான் போட்டதுல என்ன மூழ்கி போயிடுது. என்ன ஐயாவும் மூழ்கி போயிடுதுன்னா என்ன பண்றது, மகாவிஷ்ணு பிரார்த்தனை பண்ற. அவர் ஆமையா அவதாரம் பண்ணி என்ன பண்ண, அந்த கடலுக்குள்ள சமுத்திரம் முழுகாம அதை மேல தூக்கி வச்சுட்டு இருக்காரு. மத்த கீழே முழுகாது, மேலேயே இருக்கும். அவ்வளவு தூக்கிட்டு அவர் முதுகு மேல போட்டு அதை நல்லா இழுக்கிறா, இந்த பக்கம் அந்த பக்கம். அதனாலதான் அவர் தயார் பண்ணதான் இந்த உருவம். எதுல அந்த ஆமைக்கு மேல ஓடு இருக்கிறதுல அந்த ஓடை நீங்க கத்தியால அடிச்சாலும் எதனால ஒண்ணும் கல்லால அடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. அது ஒண்ணுமே வழியே தெரியாதுன்னு. இப்படி ஒரு ஊர்ந்து லோகானாம் உபகார, லோகங்களுக்கு உபகாரம் பண்ணணுங்கிறதுக்காகவே இப்படிப்பட்டதான ஒரு சுரூபத்தை எடுத்துட்டு அது போல ஒரு உருவத்தை எடுத்துட்டார். அதுக்கப்புறம் என்ன வேகமா கடை ஆரம்பிச்சு மலையானது மேல போக ஆரம்பிச்சு, கீழே இருக்கிறது மத்து மேல போக ஆரம்பிச்சு. மேல போறத என்ன பண்றது, சரியாகி தானே ஒரு உருவத்தை எடுத்துட்டு அதை மேல இருந்து அப்படியே கையால தோற்றாரு, புடிச்சு வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தேவதைகள் என்ன பண்ண, அவ 66 கோடி, எங்களுக்கு 33 கோடி தான். இழுத்தா அவ வேகமா இருக்கிறா, எங்களால இழுக்க முடியல. இந்த சைடு ரொம்ப சிரமமா இருக்குது, இந்த சைடு நானே வரேன்னு அதுக்கு சமானமா அவ எவ்வளவு எடுக்கிறாளோ அவ்வளவு இருக்கும். அதிகமாக சொல்லப்படாது. இப்படி எல்லாம் பண்ணி ஒரு சமயத்திலேயே மூணு அவதாரத்தை எடுத்துட்டு அப்படி காப்பாற்றினார். இது போல பல அவதாரங்கள், நமக்கு தசாவதாரம் தான் தெரியும். ஆனா பல அவதாரங்கள், 27 அவதாரங்கள் பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல சொல்லப்படும். இது போல பல அவதாரங்கள் சொல்லிருக்கு தேவி பாகவதாரி கிரந்தங்கள்ல. அத்தனை அவதாரங்களும் எதற்காக எடுத்தார், அத்தனை உருவங்களும் எதற்காக எடுத்தார், ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும். அதான் சொல்றார், அதை அவதாரேடும் வேட்டையா லோகானாம் உபகாரிணி, தன் இஷ்டமாக உலகத்துக்கு உபகாரம் பண்றதுக்காகவே உருவங்களை எடுத்துருக்க. எத்தனை உருவம் எடுத்திருந்தாலும் எத்தனை உருவம் எடுத்திருந்தாலும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமோனா, ஜனங்களுக்கு நல்லது ஏற்படும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளும் சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட ரட்சணம், அதுதான் அவருடைய மெயின் காரியம். யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுஜாமியம். அப்பொழுது நானே உருவத்தை எடுத்துக் கொள்கிறேன்
அப்படின்னு அவருடைய ஜன்ம கர்ம நித்தியம் அவர் எடுத்ததான உருவங்களோ ஏன் எடுத்தார் என்கிறதோ இதை தெரிஞ்சிருந்தாலே ஒரு மனுஷனுக்கு சேவம் ஏற்படும் பகவத்கீதை சொல்றது. அந்த ஸ்வரூபம் அநேக மூர்த்தி அவதாரேஷு ஸ்வேட்சையா லோகானாம் உபகாரிணி பக்வீஹி மூர்த்தி பஜதே இது அநேக மூர்த்தி. அதுக்கு பிறகு அவ்யக்தா. அநேக மூர்த்தின்னு சொல்லல, ஒரு மூர்த்தியும் நான் பார்க்கலையேங்கிறோம். இத்தனை உருவங்கள் இருக்கிறதுக்கான ஒரு உருவமும் நான் பார்க்கலையே, பார்க்க முடியலையே அவருடைய உருவத்தை அப்படின்னு கேட்டா சொல்ற. அத்தனை மூர்த்தியா இருந்தாலும் அவருடைய ஸ்வரூபத்தை நீங்க பார்க்க முடியாது. அநேக மூர்த்தித்வமஸ்ய ததாபி இப்படித்தான் இவருடைய மூர்த்தி இதுதான் என்று நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரியவர் சொல்லுதே சிட்டதி ரூபமஸ்ய அப்படின்னு சொன்னது இல்லையா கட்டோபனிஷத்துல. அதே போலயே நாரதரை கேட்கிறேன் வந்து பார்த்தேன், சுவாமி உங்களை ஸ்வரூபம் நன்மை பார்க்க முடியலையே எனக்கு அப்படிங்கிற மாதிரி சர்வதா பகவன் நாம ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறவர். நாராயண நாமாவும் ஒரு கணமும் விடாம பண்ணிட்டு இருக்கக்கூடியதான மகாத்மா அவர் எதிர்க்க மகாவிஷ்ணு எதிர்க்க வர உங்களுடைய உருவம் சாதாரண அப்படியே தெரியுது, கிளியரா இப்படி தெரியலையேன்னு அதுக்கு அவர் சொல்றார். சுவாமி மாயா கேட்டா மயா கிருஷ்ணா என்மாம் பசியதி நாரதா சர்வபூத குணையில் யுக்தம் நைவம் மாம் திரட்டுவதி. மாயா கேட்டா மயா கிருஷ்ணா என்னால சுட்டிக்கப்பட்டதான மாயையோட நான் செஞ்சிருக்கு. என்ன மாயாவிஷ்ணு சைத்தன்யம் தானே ஈஸ்வரர். கொஞ்சம் தெரியணும்னாலே உங்களுக்கு மாயை இருக்கணும், மாயை இல்லாத சுத்த பிரம்மமாயிடும். ஆனா மாயா கேட்டா மயா கிருஷ்ணா என்மாம் பசியதி நாரதா அவபூத குணையில் யுக்தம் எல்லா குணங்களோடும் கூடி இருக்கக்கூடியதான் என்னை அப்படின்னு சாந்தி பருவ மகாபாரதத்துல நாரதருக்கு இப்படி உபதேசம் பண்ணினார். அப்படி அவ்யக்தமாக இருக்கிறதுனால அவருடைய சுரூபம் அவ்யக்தா. அநேக மூர்த்தித்வமஸ்ய பல உருவங்கள் இருந்த போதிலும் ததாபி அயவா இப்படித்தான் இவர் இருக்கிறார் என்று நம்மளால சொல்ல முடியாது. அவ்யக்தா இப்படி அநேக மூர்த்தி அவ்யக்தா. அநேக மூர்த்தி சொன்னா போருமா? மறுபடியும் இன்னொரு சொல்லும்போது சதமூர்த்தி என்ன மூர்த்தியா இருக்க இன்னைக்கு சதமூர்த்திங்கிறான என்ன விசேஷம் அப்படிங்கிற நானா விகல்பஜா மூர்த்தையா. அவர் உருவம் ஒரு சமயத்தில் ஒண்ணுதான் இருக்கு, ஆனா அந்த ஒரு உருவத்தை கண்டு பல பேர் பலவிதமாக நினைக்கிறா. ஒரு உருவம் தான், ஆனா அந்த உருவத்தை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நினைக்க தொடங்குறாங்க. விதுரர் உட்கார்ந்து இருக்க, திருத்தராஷ்டிரர் இருக்க, துரியோதனன் இருக்க, இவெல்லாம் இருக்க. பகவான் என்ன பண்ணினா இந்த யுத்தம் வேண்டாம்ப்பா உங்களுக்கும் அவளுக்கும், ஒரு 5 கிராமம் கொடுத்துருங்க அவளுக்கு, வேற ஒன்றும் வேண்டாம், இதெல்லாம் அந்த இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், 5 கிராமம் கொடுத்துருங்க. அந்த 5 கிராமத்துல 4 கிராமம் சொல்றேன், அந்த 4 கிராமம் 4 பஞ்சமும் கணிச்சது மது 5வது கிராமம் இஷ்டமான ஒரு கிராமத்தை கூட அந்த கிராமத்துல அவ இருந்துட்டு இருக்க. அதனால யுத்தம் வேண்டாம், ஏன் யுத்தம் வந்தா 2 பக்கத்துக்கும் நஷ்டம் வரும் அப்படின்னு அவர் கொடுத்து போன சொல்ற. துரியோதனன் பார்த்தாரோ அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஊசி குத்துற அளவு கூட பூமியை கொடுக்க முடியாது அப்படிங்கிற. ஏன் தெரியுமோ, நான் மனுஷனுக்கு எதுல ஆசைன்னா மண்ணாசை பெண்ணாசை போன்ற அந்த 3 ரொம்ப தப்பு. அந்த காஞ்சனும் காணின்னு சொல்ற பார்த்தீங்களா, இந்த ஆசையானது அவ்வளவு சீக்கிரமாக மனுஷனுக்கு போகாது. இப்ப எல்லாருக்குமே பண ஆசை, எவ்வளவு பணம் வந்தாலும் போராது. என்னத்தான் பண்ண போறேன், உங்களுக்கு எவ்வளவு வேணும் அவ்வளவுதான். நீங்களும் வயசாயிடும் கூட சாப்பிட மாட்டேன், டாக்டர் சொல்ற சாப்பிடணும் அப்படின்னு மோர் தண்ணி குடிக்கோங்கிறோம். கடைசியில் எந்த அளவுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா. இருந்தாலும் ஏன் அவ்வளவு காசு எடுத்துக்கிறோம் தெரியல மனுஷனுக்கு. அந்த பணத்துக்கு மேல அவ்வளவு மோகம் வந்திருக்க. ஆனா அந்த ஒரு 100 ஊசி குத்துற அளவு கூட பூமியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சரி உன் இஷ்டம், முழு பூமியும் அவனுக்கு போயிட்டு போறது. அப்ப தீர்மானம் பண்ணிட்டாரு, நீ கொஞ்சம் கொடுத்தியாத மிச்சம் உனக்கு இருக்கும், கொஞ்சமும் கொடுக்க மாட்டேன்னு எல்லாமும் போயிடும், ஒண்ணு இருக்காது அப்படின்னு துரியோதனுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்து என்ன பண்ணாங்க, ஜனங்களை கூப்பிட்டு என்ன பண்ணினா மகன் கிருஷ்ணனை கட்டி ஜெயில போட்டுருக்கோம்டா.
வந்தா அதுவும் நிறுவன விஸ்வமூர்த்தி பெரிய ஆயிட்டார். யாராலையும் காட்ட முடியல அந்த ஸ்வரூபத்தை திருதராஷ்டிரனுக்கு காமிச்சார். இதுவரைக்கும் எதையும் பார்க்காததான திருதராஷ்டிரன் அந்த ஸ்வரூபத்தை பார்த்தார். அந்த விஸ்வஸ்வரூபத்தை விஸ்வரூபத்தை காட்டினதான பகவான் அதுக்கப்புறம் என்ன தன்னுடைய ஸ்வரூபத்தை மறைச்சிட்ட. அப்பொழுது இதுல பார்த்து நமஸ்காரம் பண்றார். மற்றவர்கள்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பார்த்தார். பீஷ்மாச்சாரியர் ஒரு காலருத்ரமாக பார்க்கிறார். துரோணாச்சாரியர் ஒரு மகா வீரனாக பார்க்கிறார். இதுதான் பிரம்மமாக பார்க்கிறார். அவன் சாந்த மூர்த்தியாக சில பேர் பார்க்கிறார். நடுங்கிட்டு பார்க்கிறான் துரியோதனன். திருத்தராஷ்டிரர் பார்த்தா இப்படி ஒரு அழகான ஒரு ரூபம் கிடைச்சிருக்கேன் நான் பார்த்தேன்னு தனக்கு தான் சந்தோஷப்பட்டார். கடைசியில அவர் எல்லாத்தையும் விட்டு அவர் காரணமும் திருதராஷ்டிரன் சேர்ந்து துரியோதனும் சேர்ந்து தன்னுடைய தப்பு ஒத்துண்டார். சரி பழைய உருவத்துக்கு வந்துட்டார். வந்த பிறகு திருதராஷ்டிரன் கேட்கிறாரா உங்களுக்கு பார்வை திருப்பி வந்துடும்படி பட்டுமா அப்படின்னு. அவர் சொன்னார் வேண்டாம், இது வரைக்கும் நான் எதையும் பார்க்கல, ஒரே தரம் பார்த்தே உங்களுடைய உருவத்தை, இதை விட ஜென்ம சாப்பிட்டே எடுக்கிறதுக்கு ஆகியால் கண்ணை எடுத்துருக்கோங்க பழைய வாங்கி பத்திக்கு எனக்கு வேண்டாம்னு சொன்னாராம். என்ன ஒரே ஸ்வரூபத்தை பல பேர் பார்க்கும் பொழுது பல கோணங்கள்ல வெவ்வேறாக காணப்பட்டா இது ஒரு ஸ்வரூபம் பாரதத்துல இருக்கு. அதே போலயே ஸ்ரீமத் பாகவத்துல பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவர் என்ன பண்ணின இது வரைக்கும் சின்ன குழந்தையா இருந்தப்ப கோகுலத்துல இருந்த கோகுலத்துல இருந்து அதற்கு பிறகு என்ன பண்ணிவிட்டார், அவள் அங்கே போய் தனியா நந்தனுடைய இடத்துல இருந்தார். அதுவும் ஆச்சு. அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்தார். மதுரா லீலைகள்லாம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு வரும் பொழுது அக்ரூரை போய் அழைச்சுன்னு வர சொல்ற. அக்ரூரும் அழைச்சுன்னு வந்த. அக்ரூருக்கு எங்க ஆத்துக்கு வாங்க கூப்பிட்டார். அக்ரூர் இன்னைக்குதான் நாளைக்கு வரையில ஏன்னா இன்னைக்கு முன்னால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அவளோட இருக்கணும்னு என்ன பண்ணிட்ட. அதுக்கப்புறம் தலைமுறை எழுந்து உள்ள போறப்ப கூலையா போயிடும்னு ஒரு பெரிய யானை. அந்த யானையால யானை இவரை முட்டி இவரை கொல்லணுங்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. அவனுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிற காலத்திலேயே உங்க இதயத்துல இருக்கிறது அவருக்கு தெரியும். போய் அங்க நிக்கிறாராம். அந்த யானைக்கு முன்னால் நின்ன யானையால இவரை மோதனம்னு பாக்குற அவன் குத்திட்டு இருக்கான். இவருக்கு மோதனம்னு ஒண்ணுல தன்னுடைய உருவத்தை காமிச்சார். ஒரு யானையானது முதலையால முடிக்கும் பொழுது அந்த யானைக்கு எந்த உருவம் காப்பாத்திச்சோ அந்த உருவம் அங்க நிக்கிறது. இந்த யானை பார்த்துதான் ஓஹோ இவரை போய் முட்டலாம் யார் என்ன காப்பாத்தினாரோ எங்க சஜாதிகமா இருக்கிறவரை காப்பாத்தினாரோ யாரை எல்லா யானைகளும் தியானம் பண்றதோ இவர் முட்டலாம்னு வரல. பகவான் என்ன பண்ணின அதை துதிக்கை போட்டு எடுத்து ஒரு அடி அடிச்சா போயிடுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடியதான மந்தாளம் தான் கொன்ன. அதுக்கப்புறம் அந்த கொன்றத்துக்காக அந்த கம்பெனியை கொண்டு அங்க வந்து நிக்கிறார். அங்க இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லாம் பாக்குறாரா இவர் யாரு அதே போல அசதாம் மிருத்யுர்போஜபதே விராட விஜுஷாம் தத்துவம் பரம் யோகினாம் விஷ்ணாமி விஷ்ணீனாம் பரதேவதே விதிதா ரங்கங்கதே சாக்ரஜா. ரங்கம் அந்த பட்டணத்துக்கு அந்த ஸ்டேஜுக்கு மேல ஏறி நிக்கிறார். அப்ப ஒவ்வொருத்தரும் எப்படி பார்த்தாடா மந்தான மசனி அங்க இருக்கக்கூடியதான மந்தாள் என்ன 2 பேர் இருந்தா அந்த 2 பேரு சாணூரன் முஷ்டிகன்னு பேரு. சாணூருங்கிறது ஆந்திர தேசத்துக்கு சேர்ந்தவனோ தெரிஞ்சவன். அவர் சொல்லுங்க அதனால ஆந்திர தேசம் அதனால எந்த ஆந்திராலையும் கொள்ளலாம் சொல்லாதீங்க ஒழுக்க அதனால அந்த பேர் அவருக்கு வந்தது. அப்படி சாணூரன் முஷ்டிகன்னு 2 பேரை சொல்லுவிட்டார். அங்க நீதி பேர்லாம் ரெகுலர் இருக்க மாட்டேல அவ இவரை பார்க்கும் பொழுது இடியாவது காணப்படுறவங்க மனுஷியாளுக்கெல்லாம் ராஜா மாதிரி காணப்படுறாங்க. சரிங்களா ஸ்திரீகள்லாம் பாக்குறாளா பட்டணத்துல மதுரால இருக்கிற ஸ்திரீகள் அவ என்ன மன்னதே வந்தாரோ அப்படின்னு ஆச்சரியமா
மூர்த்திமான் ஸ்ரீராம் ஸ்மரோ மூர்த்திமான் கோபீனாம் ஸ்வஜனா. அங்கே வந்ததான கோபாலெல்லாம் இருக்கிறத நம்ம நம்ம கிருஷ்ணன் நேற்று வரைக்கும் நம்மளோட விளையாண்டவர் இன்னைக்கு இவ்வளவு பெரியவராயிட்டாரு அப்படின்னு அவர் மதிக்கிறார். கோபீனாம் ஸ்வஜனா அசதாம் ஸ்ரீ பூஜாம் சாஸ்தா அசதாம் ஸ்ரீ பூஜா. அசத்துகளா இருக்கக்கூடியதான ராஜாக்கள் நம்மளை அடக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரியா அப்படின்னு நடுங்கினா. அங்கே வசுதேவரும் தேவகி இருக்க அவ பார்த்தா நம்ம குழந்தையும் இது சாதாரண வருது. 40 வயசு இருந்தாலும் அம்பி கொண்டும் தெரியாது. அப்பா பேசல அவர் அம்பி 40 வயசு அவனுக்கே நான் குழந்தைகள் பிறந்திருக்கேன் இருந்தாலும் அம்பிங்கிற அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பையன் என்ன அந்த அம்மா அப்பாவுக்கு எப்பொழுதுமே அவன் மேல ஒரு அபிப்பிராயம். அந்த கம்சன் பாக்குறான் அதோட கிருஷ்ணனா இவர் என்ன கொல்றதுக்கு வந்தவரோ இல்ல அப்படின்னு எவன் மாதிரி தான் இருக்க அப்படின்னு அஜானிகளுக்கெல்லாம் விராட் ஸ்வரூபமாக காணப்பட்டார். தத்துவம் பரம் யோகினா. யோகிகளா என்ன சொல்ற? வேதங்கள்ல சொல்லக்கூடியதான உயர்ந்ததான ஒரு தத்துவம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த தத்துவம்னா உருவத்தை எடுத்துன்னு வந்திருக்க அப்படின்னு யோகிகள்லாம் நினைச்சானா. தத்துவம் பரம் யோகினா பரதேவ தேவி. விருஷ்டி குலத்துல இருந்தாலும் பரதேவதை எங்களுடைய மூல தெய்வம் அப்படின்னு நினைச்சாலாம். விதிதா ரங்கங்கதே சக்ரஜா. அண்ணாவோட போனதான கிருஷ்ணனை இப்படி பல பேர் பல கோணங்கள்ல பார்த்தா அப்படின்னு விசேஷமா ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர் சதமூர்த்தி ஒரு உருவமா இருந்தாலும் ஒரு சமயத்துல பல பேருக்கு பல உருவங்களோட காணப்படக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் உள்ளவர். ஆகையால் முன்னால சொன்னதான அநேக மூர்த்திக்கு எதுக்கும் ரெபடேஷன் இல்லை. அநேக ஒரு சமயத்திலேயே பல மூர்த்திகளை எடுக்கிறவர். ஒரு மூர்த்தியா இருந்தாலும் பல கோணங்கள்னால பல பேரால பார்க்கப்படுகிறவர். ஆகையால் தரமூர்த்தி நானா விகல்பஜா மூர்த்தையா. பலதான உருவங்கள் பல பேர் பல கோணங்கள்ல பார்க்கறதுனால காணப்படும் உருவங்கள் விகல்பஜா மூர்த்தியா. சம்விதாக்கிருதே சந்தீதி. சம்விதாக்கிருதே ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடியதான் இவருக்கு இருக்கு என்பதற்காக இவருக்கு சதமூர்த்தின்னு சொல்றாங்க. இப்படி விஷ்ணுமூர்த்தி மகாமூர்த்தி தீர்த்தமூர்த்தி அமூர்த்திமான் அநேகமூர்த்தி அவ்யக்தா சதமூர்த்தி. இதுக்கப்புறம் சொன்னோம் கடைசிராம இந்த ஸ்லோகத்துல விஸ்வாதிமூர்த்தித்வம் யதா அதைவ சதாரணா. எந்த பரமாத்மாவிடத்துல இத்தனை மூர்த்திகள் வந்திருக்கோ அதனால அவருக்கு சதாரணனா நூற்றுக்கணக்கானதான முகங்களை உள்ளவர். எப்படி காலஸ்வபாவோ நியதிருச்ச பூதானியோ நிபுருடே ஒரு உருவத்தை இப்ப இத்தனை விதமாக பார்க்கிறாராம். இத்தனை கோணங்கள்ல இவர் பார்க்கப்படுகிறது. முன்னால மனுஷியாருக்கு சொன்னேன், இப்ப மகர்ஷிகளை இவரை இப்படி பார்க்கிறார். ஆகையால் இவருக்கு சதாரணா. அப்படி பகவானுடைய திவ்யமான நாமக்கள்ல ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு பார்த்தோம். விஸ்வமூர்த்தி மகாமூர்த்தி தீர்த்தமூர்த்தி அமூர்த்திமான் அநேகமூர்த்தி சதமூர்த்தி சதாரணா. இதுக்கு மேல ஒரு ஸ்லோகம் ஏகோ நைக்கம் எத்தமனந்தமம் லோகபல் மாதவோ பக்த அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துல ஒரு விஷயம் என்ன தெரியுமோ, நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தர்மபுத்திரர் ஒரு 6 கேள்வி கேட்டா போல ஞாபகம். நம்ம கேள்வி எல்லாம் மறந்துட்டோம். என்ன ஒண்ணு கிபீஷம் தெய்வதம் லோகே சிவாப்யேகம் பராயணம் அப்படின்னு கேட்டாரோ இல்லையா? அந்த கிபீஷம் தெய்வதம் லோகே ஏகா அவ்வளவுதான் சொன்னாங்க. கிபீஷம் தெய்வதம் லோகேன்னு சொல்றதுக்கு ஏகா ஒழுதானோ நைகா ஒரு ஏகாங்கிறத ஒரு நைகாங்கிறத இல்ல கா ஏகாலையே இருக்கார். அப்படி ரொம்ப அழகா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி அதே சமயத்துல அதனுடைய ஸ்வரூபத்தை விஸ்தாரமாக வேதாந்த சாரத்தை சொன்னதான அடுத்ததான ஒரு ஸ்லோகம் அழகா